ஆமா, ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி மேன்ஸ்லாம் நமக்காக கஷ்டப்பட்டு வந்து பார்சல்லாம் டெலிவரி பண்றாங்க. அவங்க வந்து நமக்கு பண்றாங்க. சோ நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்லோகம் சொல்லலாமா? ஓகே, அதாவது சேஃப் ஜர்னி, அவங்க நல்லபடியா கொண்டு டெலிவரி பண்றதுக்கு உண்டான ஸ்லோகம் கேட்க. ஆமா, ஷியோர், கண்டிப்பா சொல்லலாம். இவங்க வந்து வண்டியிலேயே பிரயாணம் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா, ஒரு முழு ஸ்லோகத்தை வந்து அவங்களால சொல்றதுக்கு அந்த நேரமும் இருக்காது. ரெண்டாவது வந்து நம்ம ரோட கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டணும். அதனால இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ராமநாமம் சொல்லலாம். ராம 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 ராம் 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 சொல்லிட்டு வண்டியே ஓட்டின்னு இருக்கலாம். அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீ துர்காயே நமஹா, ஓம் ஸ்ரீ துர்காயே நமஹா அப்படின்னு துர்கேன்னு சொன்னா அந்த பலம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எப்போதும் சொல்றது, ஒரு வீட்டை விட்டு வாசப்படி எடுத்து வைக்கிறோம்னா வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷத்து அப்படிங்கிற ஸ்லோகத்தை 3 தடவை சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா வேலும் மயிலும் துணை. இந்த வேலும் மயிலும் துணை நீங்க எவ்வளவு தடவை வேணா சொல்லிட்டே இருக்கலாம். வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணைன்னு சொன்னா வேலும் மயிலும் வந்து நீங்க எந்தெந்த இடத்துலாம் பிரயாணம் பண்றீங்களோ அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து கூடவே வந்து நிற்கும் முருகன் அருளால அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இன்னொரு ஸ்லோகமும் சொல்லலாம். வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொன்னோம். வேலையும் மயிலையும் எடுத்துட்டு இந்த சஷ்டிநாதன் வந்து முருகனான சஷ்டிநாதன் நம்ம பிரயாணத்துல நம்மளுக்கு எப்படி வராருங்கிறது இந்த ஸ்லோகத்திலே பாருங்களேன். மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தன்னிறை ஜலத்தின் மீதும் சான்று செய் ஊர்தி மீதும் விண்ணிலும் நிலத்திலும் உள்ளும் வேறு எந்த இடத்திலும் என்னை நன்னி வந்து அருளார் சஷ்டிநாதன் காக்க காக்கன்னு இதுலயே வந்துருக்கு. ஊர்தி மீதும் அப்படின்னு, ஊர்தினா என்ன? வண்டி. அப்ப நீங்க வண்டியில போகும்போது பிரயாணம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே போனீங்கன்னா இது தமிழ் ஸ்லோகம் தான். அப்படி ஸ்லோகத்தை சொல்லின்னு போகும்போது ஒரு பக்கம் வேலு, இன்னொரு பக்கம் மயில், இந்த ரெண்டும் வந்து சஷ்டிநாதனா வந்து நம்மளுக்கு காத்து